வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8ல் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.1 வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸை. ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதை டெசிமல் ஃபார்மில் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 கொடுத்துருக்காங்களா. ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க 1/4. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரு, இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து 10ஆக மாற்றணும், அப்படி இல்லைனா 100ஆக மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் 10ஆவோ 100ஆவோ மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இந்த சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடில் வந்து போட்டு பாருங்க. இப்போ 10ஆக மாற்ற முடியுமா? 4 2 சார் 8 வருமா? 4 10 வராது, 8 தான் வரும். இப்போ மேபி 100 வரணும்னு வைங்களேன். 100 வரணும்னா 4ஆல் ஒரு டிவைட் பண்ணி கொடுக்குறோன்னு வைங்க. 2 2 சார் 4, 2 5 சார் 10, 0, 2 1 சார் 2, 2 2 சார் 4, பேலன்ஸ் 1, 2 5 சார் 10, 0. அப்போ 25. அப்போ இன்ட்டு பை ஈக்குவல் பை 100 வரணும். சரியா? எதோட மல்டிப்ளை பண்ணும்போது 100 வருதுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்படி டிவைட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ 25 4 சார் என்ன, 100. இங்கே என்ன டினாமினேட்டரில் போட்டுக்கோமோ அதே நியூமரேட்டர்லையும் போட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும், 25. இப்போ 25 டிவைடட் பை 100 கொண்டு வந்துட்டோம். இதை எதுக்கு இப்படி மாற்றணும் அப்படின்னா, அப்படி மாற்றுறப்ப நமக்கு டெசிமல் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான். சரியா? ஏன்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கத 10ஆக மாத்திரம் 100ஆக மாத்திரம். 10 வந்து 4th டேபிளில் 10 வராது. 4th டேபிளில் 100 வருதான்னு அப்போ பார்க்கணும் அடுத்தது. நம்ம 425 சார் 100 வந்துச்சு, அதையும் நியூமரேட்டரில் போட்டு ஒரு இது கொண்டு வந்துட்டோம். இது டினாமினேட்டரில் வந்து 2 0 இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிறதுல 2 புள்ளி வந்து லெஃப்ட் சைடு தள்ளி வைக்கணும். அதுதான் அதோட மீனிங். சரியா? இப்போ 2 0 இருக்குது டினாமினேட்டரில், நியூமரேட்டரில் 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் எழுதிட்டோமா, 2 நம்பருக்கு தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ புள்ளிக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ 0.25 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ 1/4 வந்து ரேஷனல் நம்பரை டெசிமல் நம்பராக மாற்றும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0.25ன்னு கிடச்சிருக்கு. இது ஒரு மெத்தட். சரியா? டினாமினேட்டரை 10ஆவோ 100ஆவோ மாற்றிட்டு எதால் மல்டிப்ளை பண்ணும்போது அது கிடைக்குதுன்னு பார்த்து அதை நியூமரேட்டரில் போட்டு அந்த டேர்முக்கு கொண்டு வந்து டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0க்கு மேலே என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் அந்த 2 நம்பர் வந்து தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ மேபி இங்கே ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு இது மட்டும் தள்ளி புள்ளி வைப்போம். ஓகேவா? இப்போ இதை இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி டினாமினேட்டரை மாற்றி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/4ன்னு இருக்கா, இங்கே 1 உள்ளே போடுவோமா, 4 வெளியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், 4 விட 1 வந்து சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வைப்போமா, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துருக்கோம். அப்போ 4 2 சார் என்ன வரும், 8ஆ, பேலன்ஸ் என்ன இருக்குது, 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2 வந்து 4 டேபிளில் வராது, சின்னதாக இருக்குது. அப்போ 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 4 5 சார் என்ன, 20. இப்போ பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன கிடச்சிருச்சு, இங்கே நமக்கு 1/4 வந்து 0.25ன்னு கிடச்சிருச்சு. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனாலே நமக்கு என்னென்ன அர்த்தம், 0 இருக்குன்னு அர்த்தம். இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தடில் எது நமக்கு ஈஸியோ அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து டெசிமலுக்கு மாற்றணும். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணுவோம். சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே உள்ள நம்பரோட அதை ப்ளஸ் பண்ணுவோம். 20 × 1 என்ன வரும், 20யா? இங்கே கூட போட்டுக்கோங்களேன். 20 × 1 + 3 ஓகேவா, டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். அப்போ 20 × 1 என்ன வரும், எதோட 1 மல்டிப்ளை பண்ணாலும் அது என்ன தான் கிடைக்கும், 20 தான் வரும். இப்போ 20 + 3 டிவைடட் பை 20. 20 + 3 என்ன வந்துடும், 23 டிவைடட் பை 20. இப்போ 1 × 3/20 சிம்பிளிஃபை பண்ணும்போது 23/20ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டெசிமலுக்கு மாற்றணும். டெசிமலுக்கு மாற்றணும்னா என்ன சொன்னோம், டினாமினேட்டர் ஒன்று 10 இல்லை 100க்கு மாற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொன்னோம். இங்கே நம்பர் வந்து 10 விட பெருசாக இருக்குது, 20. இப்போ அதுக்கடுத்து இதை எதுக்கு கன்வெர்ட் பண்ண பார்க்கலாம், 100க்கு கன்வெர்ட் பண்ண பார்க்கலாமா, டிவைடட் பை 100. அப்போ 20 டேபிளில் எப்போ 100 வருதுன்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு டேபிளில் ஞாபகம் இல்லைன்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம், 100 டிவைடட் பை இந்த 20 டிவைட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு 0 கேன்சல், 2 1 சார் 2, 2 5 சார் 10. அப்போ 25 சார் போடுறப்ப தான் 100 வந்து கிடைக்கிது. அப்போ இதே டினாமினேட்டர் உள்ள நியூமரேட்டரில் போடுவோம். இப்போ 23 × 5, 5 3 சார் 15, பேலன்ஸ் 1, 5 2 சார் 10, 11, 115 டிவைடட் பை 100. ஓகேவா?
இப்போ என்ன பார்க்குறோம், டினாமினேட்டரில் வந்து 2 0 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 2 இது தள்ளி புள்ளி வைப்போமா? அப்போ 23/20க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இது தள்ளி புள்ளி வைக்கணும்னா 115 நம்பர் இருக்குது. 2 0 டினாமினேட்டர் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் 2 இது தள்ளி புள்ளி வைக்கணும்னா 1 2 தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.15 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. என்ன இதில் கொடுத்துருந்தாங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 20 × 1 இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும். டிவைடில் டினாமினேட்டரில் அதே நம்பர் தான் வரும். அதுக்கப்புறம் அதை வந்து 10ஆவோ இல்லை 100ஆவோ டினாமினேட்டரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை அப்படியே நியூமரேட்டரில் போடுவோம். எப்பவும் போல் டினாமினேட்டரில் 2 0 இருந்துச்சுன்னா மேலே வந்து 2 தள்ளி புள்ளி வைப்போம். 1 0 இருந்துச்சு அப்படின்னா 1 இது தள்ளி புள்ளி வைப்போம். இதே 3 0 இருந்துச்சுன்னா 3 இது தள்ளி புள்ளி வைப்போம். புள்ளிக்கு முன்னாடி ஒரு வேளை எந்த நம்பர் இல்லைன்னா 0ன்னு போடுவோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சிம்பிள் மட்டும் முன்னாடி வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக நம்ம பண்ண மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்து மாற்றிட்டு லாஸ்ட்டாக சிம்பிள் போட்டுக்கிட்டா போதும். ஓகேவா? என்ன பண்ணுவோம் பொதுவாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் பண்ணுவோமா? அப்போ இங்கே எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம், 5 × 5 ப்ளஸ் 4 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், 5 அப்படியே போட்டுருவோம். 5 5s are 25. அப்போ 25 + 4 டிவைடட் பை 5. இப்போ என்ன கிடச்சிரும் நமக்கு, 29 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை 10ஆவோ டினாமினேட்டரில் இல்லை 100ஆவோ மாற்றுவோம். அப்போ 29 டிவைடட் பை 5 இன்ட்டு டிவைடட் பை டிவைடட் 10ன்னு போட்டோம். 5 2s are 10ன்னு தெரியும். அதே மாதிரி 29 2 9 2s are 18 8 1 2 2s are 4 5. அப்போ 58 டிவைடட் பை 10ன்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றி எழுதுனதுக்கப்புறம் இங்கே அந்த சிம்பிளை போட்டுக்க வேண்டியதான், -29/5ன்னு. அதே மாதிரி இங்கேயும் -29/5. இப்போ இங்கே என்ன வரும், -58/10. டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு நம்பர் மட்டும் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ வைக்கிறப்ப -5.8ன்னு வைப்போம். -58ன்னு இருந்ததில் டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்ததுனால மேலே ஒரு இது தள்ளி புள்ளி வைக்கிறப்ப -5.8ன்னு வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒன்று. நெக்ஸ்ட் டிவிஷனில் என்ன அப்படின்னா வெறும் 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வந்து ஒரு ரேஷனல் நம்பர் மாதிரி கொடுக்கல. எதுவுமே டினாமினேட்டரில் இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? என்ன பண்ணுவோம், எப்போவுமே டினாமினேட்டரை 10க்கு கன்வெர்ட் பண்ணுவோமா? 10ஐ விட சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 10 இல்லை 100 போடுவோம். 10ஐ விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 100 அந்த மாதிரி இது பண்ணுவோம். இது 10ஐ விட சின்ன நம்பர் தான். அப்போ ஃபஸ்ட்டு 10க்கு கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ 1 10s are 10. அதே 10 மேலே போட்டோம்னா 10 3s are 30. அப்போ டினாமினேட்டரில் ஒரு 0 வந்துச்சு அப்படின்னா இப்போ மேலே என்ன பண்ணுவோம், ஒரு 0 தள்ளி புள்ளி வைப்போமா? அப்படி வைக்கிறப்ப என்ன வரும், 3.0ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்தால் மேலே நியூமரேட்டரில் ஒரு புள்ளி தள்ளி ஒரு இது தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 3.0 நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம், 5th சப்டிவிஷன் பார்க்குறோம். 1/3ன்னு இருக்குது. இப்போ எப்போவும் பொதுவாக என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் வந்து 10ஆவோ 100ஆவோ மாற்றுவோம். 3 டேபிளில் 10ம் வராது 100ம் வராது. அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம இன்னொரு மெத்தடில் போகலான்னு சொன்னீங்கன்னா 1 வந்து உள்ளே இருக்குது, 3 வந்து வெளியே இருக்கா, டிவைட் பண்ண வச்சுக்கோங்க. 3ஆல் டிவைட் பண்ண வச்சுக்கோங்க. இங்கே 1 இருக்கிறதுனால 3ஐ விட 1 சின்ன நம்பர், அதனால் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 3s are 9. பேலன்ஸ் 1 இருக்கா, திரும்ப என்ன பண்ணலாம், 0 ஆட் பண்ணிக்கலாமா? 3 3s are 9. திரும்ப என்ன வருது, பேலன்ஸ் 1, திரும்ப 0 ஆட் பண்ணலாம். 3 3s are 9. இப்போ அதே மாதிரி என்ன ஆகுது, 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 0.333ன்னு சொல்லி என்ன 3ஏ தான் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. சரியா? இதில் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்த நம்பரே ஒரு கட்டத்தில் வந்து அது முடிவே இல்லை, வந்த நம்பரே திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங்னு அர்த்தம். நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மாதிரி ஒரு இதை வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துருச்சு, முற்றுப்புள்ளி வந்துருச்சு, ஸ்டாப் பண்ண முடியும் அந்த நம்பர் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லிடுவாங்க, டெர்மினேட்டிங். ஓகேவா? இது வரைக்கும் சொன்ன எல்லா சம்ஸுமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரை வந்து எப்போது என்ன பண்ணுறோம், ஒன்று 10ஆக மாற்றுறோம் இல்லை 100ஆக மாற்றுறோம். மாற்றிட்டு அதே டினாமினேட்டரில் போட்ட நம்பரே வந்து நியூமரேட்டரில் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரில் 2 0 வந்துச்சு அப்படின்னா மேலே 2 இது தள்ளி புள்ளி வைப்போம். ஒரு 0 வந்துச்சுன்னா ஒரு இது மட்டும் தள்ளி புள்ளி வைப்போம். அவ்வளோதான். டினாமினேட்டரில் உள்ளது வந்து 10ஆவோ 100ஆவோ அந்த டேபிளில் வராது அப்படின்னா நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் டிவிஷன் பண்ணியும் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரே நம்பரே திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு, அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங். அதுக்கு ஒரு எண்டு வந்துருச்சு, கரெக்டாக ஃபுல்லாகவே அது டிவைசபிள் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 0 வருது அப்படின்னா அது டெர்மினேட்டிங் அர்த்தம். அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லிவி மேக்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா.